I am Dr. Vijay Kumar, consultant keyhole brain and spine surgeon, Neuro One Hospital. இப்போ பார்க்க போகிற ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து தலைவலி, வாந்தி, ரொம்ப கழுத்து பிடிக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஒரு பக்கம் கை கால் கம்மியாக நகர்த்த முடியுது, பலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து உள்ள பிரெயினுக்குள்ளே ஒரு பிரெயின் ஆப்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பிரெயின் ஆப்சஸ்ங்கிறது மூளைக்குள் இருக்கிற ஒரு சீல். ஸோ அந்த சீல் கட்டியாக இருந்தது, அவங்களுக்கு நிறையா மல்டி லாக்லேட்டடாக இருந்தது. ஸோ அது வந்து கை கால் விளங்கக்கூடிய இடத்த வரைக்கும் இருந்ததுனால அவங்களுக்கு கை கால் பலக்குறைவு இருந்துச்சு. ஸோ அவங்க படிப்படியாக 2-3 நாளில் ரொம்ப ட்ரௌசி ஆகிட்டாங்க. நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவங்க ரொம்ப சீல் கட்டி பெருசாக இருக்குது, மூளை அழுத்திட்டு இருக்குது, அவங்களும் படிப்படியாக வேர்சன் ஆகிறதுனால உடனே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணி அவங்க சீல் கட்டி மூளைக்கு வெளியே இருக்கிற பகுதியில் நம்ம கம்ப்ளீட்டாக சீல் கட்டி அகற்றி அந்த சீலில் என்னங்கிறது டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அது என்ன மாதிரி கிருமி இருக்குது, அதுக்கு என்ன நம்ம மருந்து கொடுத்தா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்ததுனால நம்ம அந்த மருந்தை 12 நாள் அவங்களுக்கு கொடுத்தோம். கம்ப்ளீட்டாக பூர்ணமாக அவங்களுக்கு வந்து இப்போ குணமாயிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ண உடனேவே அவங்க ஃபஸ்ட்டு 24 to 48 ஹவர்ஸ்லேயே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஏற்கனவே இருக்க தலைவலி போயிடுச்சு, கை கால் பலக்குறைவுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இது சீல் கட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பிரெயினில். இது வந்து நம்ம மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். இது ஒன் டைம் நடக்கக்கூடிய ப்ராப்ளம், திருப்பி வருங்கிறதுக்கான காரணம் எதுவும் ரொம்ப இருக்காது. ஸோ சீல் கட்டி வரவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு அந்த எவால்வேஷன்லாம் பண்ண வேண்டியது வரும். எதனால் இப்படி சீல் வந்திருக்கு, ஒன்று அவங்க இம்யூனிட்டி கம்மியாக, இருதயத்தில் பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது உடம்புல சீல் இருந்து இங்கே பரவி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப ரேராக இந்த மாதிரி கேசஸ்க்கு எந்த காரணமும் வெளியே எங்கேயும் இல்லாமல் வர்றவங்களுக்கு நம்ம ஒரு டைம் இந்த சீல் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா பூர்ணமாக குணமடைஞ்சிடலாம். அந்த பொண்ணு இப்போ நார்மலாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணலாம். நாங்கள் பெட்டியத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பாப்பா பேர் வந்து அபிநயா. பாப்பாவுக்கு தலையை வலிச்சுதுங்க, பாப்பாவுக்கு கை வரல. அவங்க அம்மா வந்து ஃபோன் போட்டு என்னங்க வர சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் நாமக்கல் கூட்டு போனோம், அங்கேயும் சரியாகலை. அப்புறம் திருப்பி மந்திரிக்க போனோம். மந்திரிக்க போயிட்டு அவர் என்ன சொன்னார், நீங்கள் திருச்சி போங்க நீரோ ஒனுக்கு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரியாகி போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் நேராக வந்து இங்கே நீரோ ஒனுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் மேடம் என்ன சொன்னாங்க, கை வரல, அந்த கைக்கும் டாக்டரு நீங்கள் ஸ்கேன் பண்ணி குறையதான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாரு. அதில் சரி நீங்கள் பண்ணுங்கள் சார், நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டோம் சார். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி 4 நாள் ஐசியூவில் இருந்தோம். ஐசியூவில் இருந்துட்டு 4 நாள் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் வார்டுக்கு அனுப்பினாங்க. வார்டில் அனுப்பினோடனே 1 வாரமாக வார்டில் இருந்தோம். அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சோடனே வர சொன்னாங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சோடனே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போனோம். இப்போ பாப்பாவுக்கு தலைவலி பரவாயில்ல, பாப்பாவுக்கு கை காலில் இப்போ வந்துருச்சுங்க. இப்போ பாப்பா நல்லா இருக்குது. இப்போ மெடிசன் வந்து சார் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பரீட்சை எழுதுறதுக்கு ரெடியாக இருக்குது.